ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामी नाम्ने नमस्ते सारस्वती गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்கம் இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம். பகவானின் குறிப்பிட்ட அவதாரங்களும் அந்த அவதாரத்துக்கான நோக்கம். இந்த அத்தியாயம் முழுவதுமே பகவானுடைய பல்வேறு அவதாரங்களை பட்டியலிட்டு இந்த அவதாரங்கள் எதற்காக தோன்றினார்கள், பகவான் எதற்காக இத்தகைய அவதாரம் செய்தார், அந்த அவதாரத்தோட நோக்கம் என்ன, அந்த லீலை மூலமா பகவான் என்ன அற்புதங்கள் செய்யறாரு, அந்த லீலை மூலமா நம்ம என்ன பாடம் கத்துக்கிறோம், இது அழகழகான வர்ணனைகள். அப்போ இது சம்பந்தமா நம்ம கடந்த சில தினங்களாவே இதுதான் பேசிட்டு வரோம். பகவானுடைய அவதாரம் கற்பனையானதல்ல, கற்பனையானதோ ஏதோ ஒரு ஒரு கட்டுக்கதையோ அல்ல, அது அனைத்து இங்க நிகழ்ந்தது. அது உண்மையால் நிகழவில்லை என்றால் பிரம்மா போன்ற தேவர்கள் அதுக்கு சிரமம் எடுத்துக்க மாட்டாங்க. இப்படி பகவானுடைய லீலைகள் அந்த மாதிரி தெய்வீகமானது, திவ்யமானது அப்படி இல்லாத பட்சத்துல பிரம்மாவை போன்றவங்களோ, நாரதரை போன்றவரோ, அல்ல சுகதேவ கோசாமி போன்றவங்களோ, பரிட்சித்து போன்றவங்களோ, அல்ல சூத கோசாமி, சௌனகாதி முனிவர்கள், இந்த மாதிரி உள்ளவங்க இதுல அவ்வளவு அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க. அப்படின்னா இந்த பெரும் பண்டிதர்கள் மகாத்மாக்கள் இவங்கெல்லாம் இதுல இவ்வளவு ஆர்வம் காமிக்கிறாங்கன்னா அப்ப இது அனைத்து உண்மையானது. இது சீட பரம்பரை மூலமாக இது எப்படி அனைத்து உண்மை, பகவானுடைய கதைகள் கட்டுக்கதைகள் அல்ல, பகவானுடைய கதைகள் உண்மையாலுமே நிகழ்ந்தவை. இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? குரு சீட பரம்பரை மூலமாக, சாஸ்திரம் மூலமாக. இங்க பாகவதம் சாஸ்திரம் தெளிவா சொல்லுது, ஆச்சாரிய பிரம்மா உறுதிப்படுத்துறாரு, பிரபுபாதை போன்ற சாதுக்களும் உறுதிப்படுத்தி ஆச்சாரியர்கள் உறுதிப்படுத்திருக்காங்க. சோ இப்படிதான் கிருஷ்ணாவுடைய ஒரு அவதாரம், அந்த அவதாரத்துடைய தெய்வீக நிலைகள், அதோடைய மகிமைகள், அதுல நமக்கு அழகழகான பாடம். சோ இன்னைக்கு 2ஆம் ஸ்கந்தம் 7ஆம் அத்தியாயத்துல 8ஆம் ஸ்லோகத்துல துருவ மகாராஜாவுடைய லீலை. பகவான் துருவ மகாராஜாவுக்கு பிருஷ்ணி கர்ப்பனாக காட்சி கொடுக்கிறார். இந்த பிருஷ்ணி கர்ப்பா இந்த அவதாரத்தை பற்றி பெரிய வர்ணனை எங்கேயுமே நம்ம படிக்கல. ஆனா இங்க பிரபுபாதா தெளிவா சொல்றாரு, துருவ மகாராஜாவுக்கு காட்சி கொடுத்தது பிருஷ்ணி கர்ப்பர் தான். சுதபா பிருஷ்ணி 2 பேருக்கும் குழந்தையா வந்தார் பிருஷ்ணி கர்ப்பா பகவான். 4 கரமுள்ள விஷ்ணு ரூபத்துல அந்த பிருஷ்ணி கர்ப்பர் துருவ மகாராஜா ஆசீர்வதிக்கிறாரு, துருவ மகாராஜுக்கு அருள் பாலிக்கிறார். அப்ப துருவ லீலை, துருவரை போன்ற ஒரு தூய பக்தரை அனுகிரகம் பண்றதுக்காக, துருவ மகாராஜாவை அனுகிரகம் பண்றதுக்காக, அவர் ஆசீர்வதிக்கிறதுக்காகவே பகவான் பிருஷ்ணி கர்ப்பரா அவதாரம் பண்ணியிருக்கார். சரி, அப்ப இந்த துருவ சரித்திரம் என்ன அவ்வளவு முக்கியம்? இந்த துருவ சரித்திரம் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பயன்? அதுல என்னென்ன லீலைகள், அந்த லீலைகள் நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? ரொம்ப அழகான ஒரு லீலை. சைதன்ய மகாபிரபு 500 ஆண்டுக்கு முன்பாக ஜெகநாதபுரியில தங்கி இருந்த பொழுது அவர் கதாதர் பண்ணிக்கிட்ட துருவ சரித்திரத்தை திரும்ப திரும்ப கேட்பார். 100க்கும் மேற்பட்ட முறை துருவ சரித்திரத்தை சைதன்ய மகாபிரபு திரும்ப திரும்ப கேட்கிறார். அப்படின்னு யோசிச்சு பாத்துக்குங்க, பிரகலாத சரித்திரமும் துருவ சரித்திரம் எவ்வளவு முக்கியமா இருந்தது. சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள், அவரே இந்த லீலைகளை திரும்ப திரும்ப 100கணக்கான முறை கேட்கிறாருன்னா அது அவ்வளவு தெய்வீகமானது, அவ்வளவு மங்களமானது, ஆத்மாவுக்கு பேரானது தரக்கூடியது. இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள் நமக்கு நிறைய பாடம், வாழ்க்கைக்கு தேவையான பாடத்தை கத்து. சரி,
அப்போ துருவ சரித்திரம், துருவ சரித்திரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? அழகழகான பாடம். ஒரு ஒரு லீலையிலயும் வந்து ஒரு கட்டத்திலயும் வந்து ஒரு கட்டமா நம்ம கடந்து போகும்போது துருவ லீலையில நிறைய பாடம் படிச்சுக்கிட்டே இருக்கும். சோ அப்போ இந்த துருவ சரித்திரம் ஒரு பக்தருக்கு வந்து ஆரம்பத்துல பௌதிக ஆசை இருக்கலாம், ஏதேனும் பௌதிக ஆசை இருக்கலாம். ஆனா அவர் பகவானுடைய அருளை பெறும் பொழுது முதல் பாடம் துருவ சரித்திரத்தினுடைய முதல் பாடம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, ஒரு பக்தனுக்கு வந்து ஆரம்ப நிலையில பௌதிக ஆசை இருக்கலாம். அத்தகைய பௌதிக ஆசை இருக்கும் பக்தர் கூட பகவானை வழிபடும் போது சரியான வழிகாட்டுதல் மூலமா பகவானை வழிபடும் போது அவர் என்ன ஆவாங்க, அந்த பௌதிக பட்டிருந்து விடுபடுவாங்க. அகாம சர்வகாமோவா மோக்ஷகாம உதாரதி தீவிரேன பக்தியோகேன எஜேதம் புருஷம் பரம். அகாமா ஆசை இல்லாத பக்தர்கள், பிரகலாதரை போல ஆசை இல்லாத பக்தர்கள், சர்வகாமா எல்லாத்துக்கும் ஆசைப்படுற பக்தர். துருவனுக்கு தன் கொள்ளு தாத்தாவோட உயர்ந்த பதவி அடைன்னு ஆசை. துருவருடைய கொள்ளு தாத்தா வந்து பிரம்மதேவர். சோ பிரம்மாவுடைய பையன் வந்து ஸ்வயம்பு மனு. ஸ்வயம்பு மனுக்கு 2 பசங்க, பிரியவர் தான் உத்தானபாதா. இந்த உத்தானபாதாவுடைய குழந்தை தான் துருவா. உத்தானபாதாக்கு 2 மனைவி, சுனித்தி சுருச்சி. சுனித்தியோடைய மனைவி துருவா, சுனித்தியோட குழந்தை துருவா, சுருச்சியோடைய குழந்தை உத்தமா. சோ இப்படி துருவாவுடைய தந்தை உத்தானபாதா, அவருடைய தந்தை வந்து ஸ்வயம்பு மனு, அவருடைய தந்தை பிரம்மா. அப்ப கொள்ளு தாத்தா. துருவருக்கு என்ன ஆசைனா, அவர் தன் கொள்ளு தாத்தாவுடைய பதவி அடையணும்னு ஆசை. சோ சர்வகாமா இது பெரிய ஆசைதான். சிலருக்கு முக்தி அடையணும்னு ஆசை, பிறப்பு இறப்புலேருந்து விடுபடணும், அது மோட்சகாமி. சிலர் வந்து பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறாங்களே, அது மோட்சகாமி. அகாம சர்வகாமா மோட்சகாம உதாரதி தீவிரேன பக்தி யோகன. யார் பக்தி தொண்டை வந்து உறுதியா பின்பற்றுறாங்களோ அவங்க பகவானை அடையும், அவங்க பகவானுடைய கருணை பெறும். அதுக்கு சிறந்த உதாரணம் துருவ மகாராஜ். துருவ மகாராஜா வந்து இந்த கதை வந்து ரொம்ப அழகா ஸ்ரீமத் பாகவத்துடைய 4ஆம் ஸ்கந்தம், ஸ்ரீமத் பாகவதம் 4ஆம் ஸ்கந்தத்துல இந்த துருவ சரித்திரம் மிக விரிவாக வர்ணிச்சிருக்கோம். இதோடைய கதையும் அதோடைய தாத்பரியம் தான் நீங்க நம்ம படிக்க போறோம். ஏன் வந்து பகவான் கிருஷ்ணி கர்வரா துருவ முன்னாடி தோன்றினார்? பகவானின் நேருக்கு நேராக காணும் பாக்கியம் துருவன் எப்படி பெற்றார்? துருவனை போன்ற ஒரு சிறு குழந்தை, 5 வயது நிரம்பிய ஒரு சிறு குழந்தைக்கு வந்து பகவானுடைய தரிசனம் எப்படி நேருக்கு நேரா கிடைச்சது? சோ எப்படி கிடைச்சது? இந்த லீலை மூலமா நமக்கு அறிஞ்சு கொள்ளக்கூடிய பாடம். சோ துருவ மகாராஜ் அவரும் அவர் சகோதரன் உத்தமா 2 பேரும் அரண்மனையில விளையாடிட்டு இருக்காரு. அப்படி அரண்மனையில் விளையாடிட்டு இருக்கும் போது 2 பேரும் அப்பா மடியில போய் உட்காரு. உத்தமா வந்து அவர் அப்பாவுடைய மடி, உத்தானபாத ராஜாவோட மடியில போய் உட்காரு. அப்போ துருவனும் அப்பாவோட மடியில உட்கார வர. அப்போ துருவனுடைய சித்தி வந்து சுரிச்சி அவன் என்ன பண்ணா, துருவனை கீழே தள்ளி விட்டு அடே துருவா, உனக்கு உன் தந்தையாரின் அரியாசனத்தில் அமர்றதுக்கு அருகதை கிடையாது. அப்படின்னு உன் தந்தையாரின் அரியாசனத்தில் அமர வேண்டுமானால் ஒருவேளை அடுத்த பிறவியில என் கருவில் நீ தோன்றுவாயானால் அது நடக்கும். இல்லாட்டி உனக்கு இந்த அளவுக்கு ஒரு பொய் அகங்காரம். அந்த சுரிச்சிக்கு வந்து பொய் அகங்காரம், கர்வம், ஆணவம். தன் மகன் தான் ராஜ்யத்து. தன் உத்தானபாதாவுக்கு 2 மனைவி, 2வது மனைவி சுரிச்சி வந்து உத்தானபாதாவுக்கு பிரியமான மனைவி. அதனால வீண் கர்வம் கொண்ட சுரிச்சி என்ன நினைச்சா, தன் கணவருக்கு அப்புறம் தன் மகன் தான் அரியாசனத்துல உட்காரும், இந்த துருவனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு கீழே தள்ளி விட்டார். சோ துருவா வந்து சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தைதான். ஆனா சத்திரியனுடைய சுபாவம், சத்திரிய ஸ்பிரிட். சோ சத்திரியருக்கு அப்படின்னா, ஒரு சத்திரியனை வந்து யாராவது இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பெரும் அவமானம். அந்த பேஷன் இருக்கு, ரஜோகுணம். சத்திரியன்னா ரஜோகுணத்துல இந்த 4 வர்ணங்களும் 3 குணத்தின் அடிப்படையில் பிடிக்கப்பட்டு, பிராமணர் வந்து சாத்விகமான குணத்துல, யாரு வந்து சாத்விகமான குணத்துல இருக்காங்களோ அவங்கதான் பிராமணர். யாருகிட்ட ரஜோகுணம் இருக்கோ அவர் சத்திரியன். யாரு ரஜோகுணம் தமகுணம் கலந்து இருக்காங்களோ அவங்க சூத்திரன். யாரு தமகுணம் மட்டுமே வச்சுட்டு இருக்காங்களோ அவன் யாரு வந்து தமகுணம் ரஜோகுணம் கலந்து இருக்காங்களோ அவங்க வந்து வைசியர்.
யாரு வந்து தமோ குணம் மட்டுமே இருக்காங்களோ அவங்க சூத்திரன். அப்போ துருவ மகாராஜா வந்து அவருக்கு வந்து இந்த சத்திரியாவுடைய அந்த ஸ்பிரிட், சத்திரியாவுடைய குணம் இருந்தது. அவர் கோபம் வருது, அவர் கோபம் வருது. எனக்கு என்ன என்ன தைரியம் இருந்தா என் சித்தி வந்து எனக்கு கீழே தள்ளி விடுவா, எங்க அப்பாவுடைய அரியாசனத்துல உட்கார எனக்கு அது அருகதை கிடையாதா? அப்படி அந்த குழந்தை வந்து அழுகுற. கோபம் ஒரு பக்கம், அழுக ஒரு பக்கம். நமக்கு ஏதாவது அவமானம் ஏற்படும் போது, நமக்கு அவமானம் ஏற்படும் போது கோபம் வரும், அழுகே வரும். ஃபர்ஸ்ட் வந்து கோபம் வரும், ரெண்டாவது ஒரு வருத்தத்தினால அழுகை. சோ இப்ப துருவ மகாராஜா அவருக்கு வந்து கோபம் வருது, அழுகை வருது. அவர் அழுதுட்டே அவங்க அம்மா கிட்ட போறாரு. துருவ மகாராஜா வந்து அழுதுட்டே அவங்க அம்மா கிட்ட போறாரு. சுனித்திட்ட போறாரு. சுனித்திட்ட போய், ஏன் இப்படி ஆச்சு? ஏன் என்ன சித்தி கீழே தள்ளி விட்டா? எனக்கு அப்பாவுடைய அரியாசனத்துல உட்கார உட்கார அருகதை இல்லையா? ஏன் அப்பா இதை கேட்காம விட்டாரு? இது நடந்து இந்த மாதிரி துருவாவை கீழே தள்ளி விடும்போது உத்தான பாதா பேசாம உட்கார்ந்துருக்காரு. தன் மனைவியை கண்டிக்கவே இல்லை. இந்த குழந்தை எடுத்து திரும்பி மடியில உட்கார வச்சுக்கல. தட் மீன்ஸ் என்னன்னா, உத்தான பாதா சுரிச்சு கண்டு பயந்துக்கிறேன். சில நேரங்களில் கணவர்கள் வந்து மனைவியை கண்டு பயந்துக்குவாங்க. அதனால இவ ஏதாவது சொல்லிடுவாளோ, இந்த சண்டைக்கு வந்துருவாளோ, இல்ல என்னை விட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற பயத்துல உத்தான பாதா வந்து கண்டுக்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. சோ துருவாக்கு இது பெரும் இன்சல் ஆயிடுச்சு. என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்க. இந்த ரஜோகுணம், இந்த ரஜோகுணத்தினால விளையக்கூடியதான் அவமானம், மான அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி, விருப்பு வெறுப்பு, லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, இதெல்லாம் ஜடையர்க்கின் மூணு குணத்தினால, ஜடையர்க்கின் மூணு குணத்தினால விளையக்கூடியது. இதெல்லாம் மனதிலிருந்து எழக்கூடியது, மனதிலிருந்து எழக்கூடியது. என்ன புகழ்ந்தா சந்தோஷம், இகழ்ந்தா துக்கம், அவமானப்பட்ட வருத்தம், இதெல்லாம் வந்து இந்த ஜடையர்க்கின் மூணு குணத்தினால வரும். சோ துருவ மகாராஜா அவர் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்தார். அம்மா வந்து சுனித்தி வந்து ரொம்ப ஒரு எளிமையான பெண். சுனித்திக்கு வந்து வீண் கர்வம் கிடையாது, ஆணவம் கிடையாது, அகந்தை கிடையாது. சுனித்தி வந்து ஓகே, என் கணவருக்கு என் மேல பிரியம் இல்ல, பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம். அவர் யாருக்கு பிரியமா இருக்காரோ அவங்ககிட்ட இருந்துட்டு போட்டோம். அதனால நான் அவர் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன். இதனுடைய கர்மா, இதோடைய கர்மான்னு சொல்லிட்டு சுனித்தி வந்து அதை வந்து வரவேற்கிறார், ஏற்றுக்கொண்டார். இப்போ துருவாவுக்கு நடந்த இன்சல், இந்த துருவனுக்கு அவமரியாதை நடந்ததுனால துருவா போய் அவங்க அம்மாட்ட கேட்கிறாங்க, ஏன் இப்படி நடந்தது? என்னையே அப்படி சித்தி கீழே தள்ளி விட்டாங்க. இப்ப இதெல்லாம் வந்து கர்ம வினையில நடக்குது அப்படிலாம் சொன்னா அந்த குழந்தைக்கு புரியாது. 5 வயசு குழந்தை. எல்லாம் நம்ம கர்மா, என்ன செய்யறது, இதெல்லாம் புரியாது. சோ சுனித்தி சொன்னாங்க, துருவா உங்க அப்பாவுக்கு வந்து நம்ம மேல பிரியம் இல்ல, உன் சித்தி மேலயும் தம்பி மேலயும் தான் பிரியமா இருக்காங்க. என்ன செய்யறது, நம்ம பொறுத்துக்குதான் வேணும். சரிம்மா, அப்ப இதை யார் கேட்பாங்க? அப்பாவை யார் தட்டி கேட்பாங்க? அப்பாவுக்கு யார் புத்தி கொடுப்பாங்க? நமக்கு யார் வந்து நம்மளை பாதுகாப்பாங்க? நமக்கு யார் அடைக்கலம் தருவாங்க? நான் வந்து தெரிஞ்சுக்கணும், அதை கேட்க போறேன், நான் கேட்கணும். இந்த கேள்விக்கான பதில் இதுதான் முதல்ல. அதாதோ பிரம்ம ஜிக்யாசா, ஃபர்ஸ்ட் கேள்வி. சோ துருவ மகாராஜோட வாழ்க்கையில முதல் பாடம், ஃபர்ஸ்ட் லெசன் வந்து, பௌதிக பற்று இருந்தாலும் பக்தி தொண்டு செய்யறது மூலமா ஒருத்தருக்கு பௌதிக ஆசை இருந்தாலும், பௌதிக பற்று இருந்தாலும், ஒரு உண்மையான ஆன்மீக குருடைய வழிகாட்டுதல் கீழே பக்தி தொண்டு செய்யும் போது அவங்க புனிதம் அடைவாங்க. இது ஃபர்ஸ்ட் லெசன். செகண்ட் லெசன் வந்து, துருவ மகாராஜா அவர் வந்து அந்த பேஷனேட், அந்த ரஜோகுணம் இருந்தது அவர்கிட்ட. ஆரம்பத்துல பக்தி செய்யும்போது ரஜோகுணம் இருக்கலாம். ஏன்னா நம்ம இந்த 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 ஜட உலகத்துல நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலுமே 3 குணத்துல தான் இருக்கு. அப்ப நம்ம பக்தி தொண்டு செய்யும்போது அந்த பக்தி தொண்டுல 3 குணம் இருக்கு. ஆரம்பத்துல ஆரம்பத்துல பக்தி தொண்டு செய்யறவங்க சாத்விகமான குணத்துல இருக்க மாட்டாங்க. இல்ல ரஜோகுணம் தமோ குணம் இருக்கு. நம்ம அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம், தமோ குண பக்தி எப்படி இருக்கும், ரஜோகுண பக்தி எப்படி இருக்கும், சாத்விகமான பக்தி எப்படி இருக்கும். தமோ குண பக்தி வந்து, தமோ குணத்துல ஒருத்தர் பக்தி தொண்டு செய்யும்போது எப்படி பக்தி தொண்டு செய்வாராம்? நான் தான் சிறந்தவன், என்னை விட ஒரு சிறந்த பக்தரே கிடையாது, என்ன மாதிரி பக்தரையே பார்க்க முடியாது அப்படின்னு தற்பெருமை பேசுவார். தமோ குண பக்தர். தமோ குணத்துல பக்தி பண்றவர் என்ன பண்ணுவாரு? தற்பெருமை பேசுவார், என்னை விட ஒரு சிறந்த பக்தரே இருக்க முடியாது. தன் ரஜோ குணத்தில் இருக்கிறவரு பெயர் புகழ் அங்கீகாரம் எல்லாம் விரும்புவார். எனக்கு இந்த 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 பக்தி தொண்டு செஞ்சா எனக்கு பெயர் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு விரும்புவாரு. ரஜோ குணத்துல பண்றாரு. சாத்விகமான குணத்துல பக்தி தொண்டு பண்றவரு ஆன்மீக குருவையும் கிருஷ்ணாவை திருப்திப்படுறதுக்கு மட்டுமே பண்ணுவார்.
சாத்விகமான குணத்துல பக்தி தொண்டு பண்றவங்க ஆன்மீக குருவையும் கிருஷ்ணாவையும் திருப்திப்படுத்திருக்காக மட்டும்தான் செய்வார். சோ துருவ மகாராஜா கொஞ்சம் ரஜோகுணம் கலந்த பக்தி, அவருக்கு ரஜோகுணம் இருந்தது. அதனால அவர் கேள்வி கேட்கிறாரு. சோ இது துருவருடைய பாடத்துல இருந்து நம்ம கற்றுக்கிற மூணாவது லெசன், மூணாவது பாடம் என்னன்னா கேள்வி கேட்கணும். ஏன் எனக்கே கஷ்டம் வருது, நான் ஏன் துன்பப்படுறேன், நான் விரும்பலினாலும் எனக்கே கஷ்டம் வருது. இப்ப துருவ மகாராஜ் விரும்பினார என்ன, அவங்க சித்தி அவனை கீழே தள்ளி விடணும்னு? இல்லையே. அப்போ விரும்பாமலும் இந்த உலகத்துல துன்பம் வருது. எப்படி நம்ம சந்தோஷம் வரும்போது ஏத்துக்கிறோமோ அதே போல துக்கமும் வரும். இதான் நாரதர் சொல்றார். தசேவகேதோ பிரஜதெய்வ கோவிதோ நலப்பதே பிரமதாம் உபரிதேக தலப்பேதே துக்கவத் அந்யத சுகம் காலேன சர்வத்திர கபீர ரமசா. எல்லாரும் சந்தோஷத்தை விரும்புறாங்க, வருது, ஏத்துக்கிறாங்க. ஆனா யாரும் துக்கத்தை விரும்புறது இல்ல, அதுவும் வருது, ஏத்துக்கிட்டு தான். சோ இப்படி துருவ மகாராஜாவுக்கு இது தெரியல. அவரு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். அப்ப கேள்வி எப்ப கேட்கப்படுது? கேள்வி எப்போ? இந்த சந்தேகம் வரும்போது. ஏன் எனக்கே இப்படி நடக்குது, எனக்கே துன்பம் வருது, நான் ஏன் கஷ்டப்படுறேன், அதற்கான விடை என்ன? சோ துருவ மகாராஜா அவங்க அம்மாட்ட ஓடி வந்து கேட்கிறார். ஏன் எனக்கு இப்படி துன்பம் வந்தது, ஏன் அப்பா என்னை கண்டுக்கவே இல்லை, ஏன் அம்மா என்னை கீழே தள்ளி விட்டா? இப்போ சுனிதி. அடுத்தது நாலாவது பாடம். நாலாவது பாடம் ஒரு தாய் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான உதாரணம். ஒரு தாய் தன் குழந்தைக்கு குருவாகவும் இருக்காங்க. ஒரு தாய் இதே இந்த இடத்துல சுனித்தியோட இடத்துல நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சுனித்தியோட இடத்துல நம்ம இருந்திருந்தா நம்ம சண்டைக்கு போயிருப்போம். எப்படி அவ என் பையனை கீழே தள்ளி விடலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே நம்ம குழந்தைய ஒருத்தர் கீழே தள்ளி விட்டாங்க. 2 பேர் விளையாடிட்டு தான் கீழே தள்ளி விட்டாங்க. உங்க வீட்டுக்காரர் இருக்காங்க, நீங்க இருக்கீங்க, உங்க குழந்தைய விளையாடிட்டு ஒரு பையன் கீழே தள்ளி விட்டான். அப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம சண்டைக்கு போயிட மாட்டோம். நீ என்ன தைரியம் இருந்தா என் பையனை கீழே தள்ளி விடுவ? உனக்கு என்ன துணி, யார் அந்த துணிச்சலை கொடுத்தா? ஜெய கிருஷ்ணா. ஆமா. சோ உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ ஹரே கிருஷ்ணா. சோ உனக்கு என்ன ஜி ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. சோ உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ என் பையனை கீழே தள்ளி விடுவேன்? நம்ம சண்டைக்கு போயிடுவோம் இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம்? சண்டைக்கு போயிடுவோம். அப்புறம் நம்ம வீட்டுக்கார்ட்ட சண்டை போடுவோம். நீங்க பார்த்துட்டு தான் இருந்தீங்க, ஏன் நீங்க கேட்கக்கூடாதா அப்படின்னு சண்டைக்கு போயிடும். ஆனா சுனித்தி என்ன பண்றாங்க? துருவாவை சமாதானப்படுத்துறாங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? சண்டைக்கு போயிடும் இல்லையா? நம்ம வீட்டுக்கார உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம். அப்புறம் அந்த யாரு தள்ளி விட்டாங்களோ அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம். வெறும் புரட்சியை அடிச்சு ஒரு போரே ஆகி வெறும் போர்க்களம் ஆயிடும். இவங்க திட்ட அவங்க திட்ட பெரும் போர்க்களம் ஆயிரும். ஆனா சுனித்தி அவ ஒரு கிருஷ்ண பக்தியார். சுனித்தி பகவானுடைய பக்தரா இருந்ததுனால அவர் ரொம்ப பக்குவமா இந்த விஷயத்தை கையாண்டாங்க. சோ 4வது பாடம், சுனித்தி கோவப்படல. துருவாட்ட சொல்றாரு, என்ன செய்யற துருவா, உங்க அப்பாவுக்கு நம்ம மேல பிரியம் இல்ல, உங்க அப்பா சித்தி மேலதான் பிரியமா இருக்காங்க, சித்தி பையன் மேலதான் பிரியமா இருக்காங்க, அதனாலதான் உங்க அப்பா உன்னை கவனிக்கல. தென் ஓகே. துருவா கேட்கிறா, யார் கேட்பாங்க, யார் அப்பாவை கண்டிப்பாங்க, யார் இந்த மாதிரி எனக்கு யார் பதில் சொல்லுவாங்க, எனக்கே இந்த மாதிரி நடந்தது, யாருக்கு இது, யாருக்கு இது பதில் சொல்லுவாங்க? தான் சுனித்தி சொல்றா, கிருஷ்ணா தான் கேட்கணும், கடவுள். சோ கிருஷ்ணா தான் வழிவகுக்கணும், பகவான் தான் கருணை கொடுக்கணும். ஏன்னா நமக்கு அடைக்கலம் கொடுக்கறது பகவான் தான். இதுதான் சரணாகதி. சோ சுனித்தி எப்படி சரணாகதி பண்ணிருக்காங்க? சுனித்தி இந்த பிரச்சனைக்கு நான் தீர்வு கொடுப்பேன், இந்த பிரச்சனைக்கு நான் தீர்வு கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கல. சோ சுனித்தி ஒரு பக்குவமான பெண்ணா இருந்ததுனால அவங்க சொல்றாங்க துருவட்ட, துருவா நம்மளால என்ன பண்ண முடியும்? அந்த பரம புருஷனான பகவான் தான் அனுகிரகம் பண்ணணும். இதுதான் சரணாகதி. ரக்ஷசிதி விஸ்வாசோ கோப்ரதே வர்ணம் ததா. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் பகவான் தான் என்னை பாதுகாக்கிறாரு, அவர் தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காரு, அவர் தான் என்னை பராமரிக்கிறாரு. இதுதான் சரணாகதி. நம்ம சரணாகதின்னு பேசுறோம். நம்ம கூட சில நேரம் நம்ம நினைச்சுக்கிறோம், நான் பகவானை சரணாகதி பண்ணிட்டேன். நோ, நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், நான் ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிக்கிறேன், நான் தீட்சை எடுத்திருக்கேன், நான் குரு எடுத்துக்கிட்டேன், அதனால சரணாகதி பண்ணிட்டேன். இல்ல, சரணாகதி எப்ப பரீட்சை வருதோ அப்பதான் நம்ம சரணாகதியோட லெவல். எனக்கு பரீட்சை வரும்போதுதான் என்னுடைய சரணாகதியோட லெவல் என்னன்னு தெரியும். இப்போ சுனிதிக்கு பரீட்சை வந்தது, 5வது பாடம்.
சுனிதிக்கு பரீட்சை வந்தது. சுனிதியோடைய சரணாகதி லெவல் எப்படி இருக்கு? சுனிதி சொல்றாங்க, கிருஷ்ணா தான் நம்மளை பாதுகாக்கணும், கிருஷ்ணா தான் நம்மளை பராமரிக்கிறார், அவர் தான் அடைக்கணும், அவர் தான் உங்க அப்பாவுக்கு நல்ல புத்தி கொடுக்கணும், அவர் தான் உன்னை ஆசீர்வதிக்கணும். சோ சுனிதி வந்து வீண் கர்வம் கொள்ளல. நான் ஒரு ராணி, ஆக்சுவலி சுனிதி ஒரு ராணி, நான் ஒரு ராணி, எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி சண்டை போடலாம். அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப பக்குவமா அதை கையாளுறாங்க. சோ தன் மகனுக்கு குருவா இருந்து கிருஷ்ணாவை சரணாகதி பண்ண வைக்கிறாங்க. மாதா பிதா குரு தெய்வம். இங்க வந்து பிதா சரியில்லை. என்னாச்சு? மாதா பிதா குரு தெய்வம். அம்மா வந்து தந்தையாரை காமிக்கிறாரு, தந்தையார் வந்து குருவை காமிக்கிறாரு, குரு வந்து கிருஷ்ணாவை காமிக்கிறாரு. துருவனுடைய விஷயத்துல பிதா சரியில்லை. ஏன்னா உத்தான பாதா செய்ய வேண்டிய கடமை தவறிட்டார், துருவனை கேர் பண்ணிக்கல. இப்ப என்னாச்சு? மாதா குரு தெய்வம். இப்போ துருவனுக்கு வந்து குரு பத்தி சொல்லி தரல. ஆனா அம்மாவே குருவா இருந்து என்ன செஞ்சுட்டாங்க? இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் குரு, சீக்ஷா குரு. சோ அம்மா என்ன செஞ்சாங்க? இந்த அம்மா சொன்னாங்க, நீ வந்து கிருஷ்ணாவை சரணடை, கிருஷ்ணா தான் அடைக்கலாம். ஓகேம்மா, கிருஷ்ணா எங்க இருக்காரு? அடுத்து துருவா கேட்கிறாரு, கிருஷ்ணா எங்க இருக்காரு? கிருஷ்ணா பகவான், அவர் முழுமுதற் கடவுள், பரமாத்மா. அவர் யோகிகள்லாம் தவம் பண்றாங்க, காட்டுல தவம் பண்றாங்க, ஞானிகள்லாம் தவம் பண்றாங்க, அவங்க கடினமா வந்து விரதம் இருக்காங்க. ஒருவேளை பகவான் அங்க இருக்கலாம். அங்க வந்து முனிவர்கள் ரிஷிகளா தியானம் பண்றாங்க, அவங்கதான் இறைவனை உணர்றாங்க. அதனாலதான் அவங்க சாதுக்களா இருக்காங்க, எப்பவுமே சாத்வீகமான குணத்தில் இருக்காங்க. அந்த சாதுக்கள் இருக்கிற இடத்துல பகவான் இருப்பார். சோ இப்படி ஒரு தாய், ஒரு தாயானவள் தன் மகனுக்கு குருவாக இருந்து கிருஷ்ண விஞ்ஞானத்தை கத்துக் கொடுக்கிறார். இதுதான் ஒரு பேரண்ட், ஒரு தாய் தந்தையருடைய முக்கியமான கடமை. என்னன்னா, தன் குழந்தைகளை வந்து கிருஷ்ணரை டிபெண்ட் பண்ணும். உங்களுக்கு நான் தான் சாப்பாடு போடுறேன், உங்களுக்கு நான் தான் துணிமணி வாங்கி கொடுக்குறேன், உன்னை நான் தான் படிக்க வைக்கிறேன். நோ. சோ இந்த குழந்தைகள் என்ன சொல்லணும்? கிருஷ்ணா தான் நமக்கு தானியம் கொடுக்குறாரு, கிருஷ்ணா தான் நமக்கு அறிவு கொடுக்குறாரு, கிருஷ்ணா தான் உழைக்கிற சக்தி கொடுக்குறாரு. சோ நாங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த கிருஷ்ணாவுடைய பக்தியை கொடுக்குறோம். ஏன்னா நம்ம எல்லாருமே கிருஷ்ணா தான் பராமரிக்கிறார், கிருஷ்ணா தான் பாதுகாக்கிறாரு. நாங்க வேணா உங்களுக்கு அப்பா அம்மாவா இருக்கலாம், நான் இந்த உடல், நீ நீ உனக்கு இந்த உடல் கிடைச்சதுக்கு நாங்க ஒரு கருவியா இருக்கலாம், அதுக்கும் கிருஷ்ணா தான் காரணம். காரணம் குணசங்கஸ்ய சத் அசத் யோனி ஜென்மஷு. ஒருவன் எந்த பிறவி எடுக்கணும் அப்படிங்கிறத கிருஷ்ணா தீர்மானிக்கிறார். எப்படி? குணத்தின் அடிப்படையில. கர்மனா தெய்வ நேத்திரேன, கர்மனா தெய்வ நேத்திரேன ஜந்தர் தேகோபபத்தி. கிருஷ்ணாவோட ஏற்பாட்டினால ஒரு ஜீவாத்மாவோட கர்ம வினை கேட்டார் போல, அவன் செயலுக்கு ஏற்றார் போல ஒரு கருவில் வைக்கப்படுறார். சோ அதனால சுனிதி வந்து நான் இதுக்கு தீர்வு கொடுத்துருவேன் சொல்லல, கிருஷ்ணா தான் தீர்வு கொடுக்க முடியும். அதனால நீ கிருஷ்ணாவை சரணடை, கிருஷ்ணாவை பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கிருஷ்ணரை வழிபட சொல்றாங்க. இந்த குழந்தைக்கு ரொம்ப ஆர்வம். துருவா, துருவா அப்படின்னா, துருவானா ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன், உறுதி. துருவானா உறுதி. அதாவது பகவத்கீதையில துருவாங்கிற வேர்டு, ஜாதசிகி துருவம் மிருத்யு துருவம் ஜென்ம மிருத்யு தஸ்மாத் அபரிஹாரத்தே நத்வம் சோசித்து மருகசி. துருவம்னா உறுதி. பிறக்கப்பட்ட அனைவருக்கும் மரண நிச்சயம் உறுதி, மரணப்பட்ட அனைவரும் பிறப்பதும் உறுதி. இதில் கவலை கொள்ள என்ன இருக்குன்னு கேட்கிறார் கிருஷ்ணா. சோ அதே மாதிரி துருவான உறுதி, ஸ்ட்ராங் பவ், உறுதியான சபதம். அவர் வந்து கிருஷ்ணா பார்க்கணும் புறப்பட்டார், ராத்திரியோட ராத்திரி ஆர்டி சொல்லாம. சோ இது வந்து 6வது பாடம், துருவ சரித்திரத்துல 6வது பாடம் என்னன்னா, துருவனுடைய ஆர்வம், துருவனுடைய ஆர்வம், உற்சாகம், கிருஷ்ணாவை பார்க்கணும். இது ஒரு பக்தனுக்கு ரொம்ப அவசியம். ஒரு கிருஷ்ண பக்தருக்கு, ஒரு ஆன்மீகவாதிக்கு பக்தியில முன்னேற்றம் இருக்கு. உற்சாகம், ஆர்வம், உறுதி. உறுதி, வைராக்கியம், உற்சாகம், ஆர்வம், இந்த மூன்றும். அதான் ரூப கோசாமி சொல்றார், உற்சாகா தைரியா நித்யா. வந்துருச்சா? ரூப கோசாமி சொல்றாரு, உற்சாகா தைரியா நித்யா நித்யா தத்தத் கர்ம பிரவர்த்தனா சங்கத்தியாக சதோபிருத்தி சத்வித் பக்தி பிரசீததி. பக்தி வளர ஆரம்பிக்கும். எப்ப பக்தி வளர ஆரம்பிக்கும்? உற்சாகம், உற்சாகம், உறுதி, வைராக்கியம், இதெல்லாம் இருக்கும்போது பக்தி வளர ஆரம்பிக்கும். துருவ மகாராஜாவுக்கு கிருஷ்ணா யாருன்னு தெரியாது, கிருஷ்ணா பார்த்தது இல்லை அவரு. ஆனா அம்மா சொன்னாங்க கிருஷ்ணா வந்து காட்டுல இருப்பாரு. ஒரு காட்டுக்கு போயிட்டாரு. துருவ மகாராஜா வந்து கிருஷ்ணாவை தேடி காட்டுக்கு போறாரு. 5 வயசு குழந்தை. இந்த குழந்தைக்கு என்ன தெரியும்?
பாக்குற பொருள்கிட்ட எல்லாம் கேட்கிறாரு. மரங்கள், செடிகள், அந்த காட்டுல போகும்போது மரங்கள், செடிகள், கொடிகள், விலங்குகள் எல்லாத்துட்டும் கேட்கிறாரு, கிருஷ்ணாவை பாத்தியா நீங்க? நீங்க கிருஷ்ணாவை பாத்திருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்கிறார். தேட ஆரம்பிச்சிட்டாரு. சோ இது ஒரு சாதகனுக்கான 7வது பாடம். ஒருத்தர் வந்து கிருஷ்ணாவை தேட ஆரம்பிக்கணும். ஒருத்தர் வந்து இந்த வாழ்க்கையில பல்வேறு கேள்விகளுக்கு பதில். துருவ சரித்திரத்துல 7வது பாடம் என்னதுன்னா, இந்த வாழ்க்கையில பல்வேறு கேள்விகளுக்கான பதில் என்னது? கடவுள் யாரு? கடவுள் எங்க இருக்காரு? அவர் என்ன செய்யறாரு? அவர் உருவமா அருவமா? அவர் எப்படி செயல்படுறாரு? அவருடைய அமானுஷ்யமான சக்தி என்ன? அவருடைய வைபவங்கள் என்ன? அவருடைய நாம ரூப குணாதிசயம் என்ன? அப்படின்னு கடவுளை உணர ஆரம்பிக்கும். கடவுளை தேட ஆரம்பிக்கும். அப்படி தேட ஆரம்பிக்கும். சோ துருமரா தேட ஆரம்பிச்சார். துருமரா தேட ஆரம்பிச்சார். சோ இது 7வது பாடம். கிருஷ்ணாவை தேடணும். கிருஷ்ணா எங்க இருக்காரு? அவர் எப்படி இருப்பாரு? என்ன பண்றாரு? அவருடைய செயல்கள் என்ன? அவருடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன? அவருடைய பிறப்பு, அவர் செயல்களை பற்றி. இதுதான் பரிசித் மகாராஜ் கேட்கிறாரு. கிருஷ்ணாவுடைய பிறப்பை பற்றி சொல்லுங்க, செயலை பற்றி சொல்லுங்க. அர்ஜுனன் கிருஷ்ணாட்ட கேட்கிறாரு, உங்க வைபவங்களை பத்தி சொல்லுங்க. சவுனகாதி முனிவர்கள் சூத கோசாமிட்ட கேட்கிறாங்க, பகவானுடைய லீலைகளை பற்றி சொல்லுங்க. அங்க வந்து பரிசித் மகாராஜுக்கும் சுகதேவ் கோசாமிக்கும் என்ன பேசிட்டாங்க, அதுல பகவான் சம்மந்தப்பட்டிருக்கேன், அதையெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க. சோ இதுதான் ஒரு பக்தருக்கான அடையாளம். சோ 7வது பாடம் என்னதுன்னா, துருவ சரித்திரத்துல நம்ம தேடணும். கிருஷ்ணாவை தேடணும். ஏன்னா நம்ம கிருஷ்ணாவை தொலைச்சிட்டோம். நம்ம கிருஷ்ணாவை தொலைச்சிட்டு இங்க தேடக்கூடாத விஷயங்களா தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஜீவாத்மாவை நம்ம அறியாமையினால கிருஷ்ணாவை தொலைச்சிட்டு வேலையை தேடுறோம். எந்த ஸ்கூல்ல படிக்கலாம்? பள்ளிக்கூடத்தை தேடுறோம். எந்த காலேஜில் படிக்கலாம்? காலேஜை தேடுறோம். எங்க உத்தியோகம் பார்க்கலாம்? வேலையை தேடுறோம். எந்த பொண்ணை கல்யாணம் பார்க்கலாம்? பொண்ணை தேடுறோம். எந்த பையனை கல்யாணம் பண்ணலாம்? பையனை தேடுறோம். எந்த ஆஸ்பத்திரியில போய் சிகிச்சை பண்ணலாம்? அதை தேடுறோம். இப்படி வாழ்க்கை பூரா தேடிக்கிட்டே இருக்கோம். எங்க பொருள் சேர்க்கலாம்? எங்க வீடு வாங்கலாம்? எங்க நிலம் வாங்கலாம்? தேடிக்கிட்டே இருக்கும். எங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம்? என்ன நகை வாங்கலாம்? என்ன கார் வாங்கலாம்? என்ன பைக் வாங்கலாம்? எங்க நிலம் வாங்கலாம்? இப்படியே தேடிக்கிட்டே இருக்கும். வாழ்க்கை பூரா தேடிட்டே இருக்கோம். இதெல்லாம் அறியாமை. உண்மையான தேடுதல் என்னது? கிருஷ்ணா எங்க இருக்காரு? கிருஷ்ணா என்ன பண்றார்? அவருடைய நாம ரூப குணாதிசயம் என்ன? அவருடைய மகிமை என்ன? இதை தேடணும். எதை தேடணுமோ அதை விட்டுட்டு தேடக்கூடாத தேவையில்லாதெல்லாம் தேடிட்டு இருக்கு. எது தேவையோ அதை தேடி எடுக்காம தேவையில்லாத விஷயங்கள் நம்ம தேடிட்டு இருக்கோம். சோ 8வது பாடம் வந்து நம்ம வந்து கிருஷ்ணாவத்தை தேடணும். கிருஷ்ணா எங்க இருக்காரு? என்ன பண்றாரு? அவரு வந்து என் கூட எப்படி சம்பந்தம் கொள்றாரு? அவர் எப்படி எனக்கு அனுகிரகம், அவருடைய கருணை என்ன? இதெல்லாம் தேடணும். சோ துரு மகாராஜ் தேடுறாரு. கிருஷ்ணா எங்க இருக்காரு? தேட ஆரம்பிக்கிறார். சோ அடுத்தது 8வது பாடம் என்னன்னா, துருவ சரித்திரத்துல 8வது லெசன் வந்து ஒருவர் வந்து உண்மையாக, ஒரு ஜீவாத்மா உண்மையாக நேர்மையாக கிருஷ்ணாவை தேட ஆரம்பிக்கும் போது கிருஷ்ணா வந்து குரு அனுப்பிச்சு வைப்பார். சோ கிருஷ்ணாவுடைய கருணையால குரு கிடைக்கிறாரு. குருவுடைய கருணையால கிருஷ்ணர் அடையிறோம். இது எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர் கனெக்ஷன் இருக்கு. எப்படி? துருவா வந்து ரொம்ப ஆர்வமா கிருஷ்ணாவை தேட ஆரம்பிக்கிறார். அவர் தேடிட்டு இருக்கும் போது, ஹரே கிருஷ்ணா, சோ துருவா வந்து ரொம்ப சின்சியரா, உறுதியா, வைராக்கியமா கடவுளை பார்க்கணும், கிருஷ்ணா பார்க்கணும். இதுதான் வந்து முக்கியமான பாடம். நம்ம ஏற்கனவே படிச்சோம். இந்த 8 பாடத்துல ஒண்ணு, துருவா வந்து உறுதியா இருக்காரு, வைராக்கியமா இருக்காரு, கிருஷ்ணாவை பார்த்தே ஆகணும், கிருஷ்ணரை அடையணும். சோ கிருஷ்ணரை அடையணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். இந்த பிரிவில நான் கிருஷ்ணாட்ட போகணும், இந்த பிரிவில் நான் கிருஷ்ணரை அடையணும் அப்படிங்கிற வைராக்கியம். சோ துருவ மகாராஜா கிருஷ்ணாவை தேட ஆரம்பிக்கிறாரு. அவருடைய சின்சியாரிட்டி, அந்த துருவா வந்து சின்ன குழந்தை ரொம்ப சின்சியரா விடாமுயற்சியா தேடிட்டு இருக்காரு கிருஷ்ணாவை. உண்மையாலுமே கிருஷ்ணா பார்க்கணுங்கிற அந்த வேகம் அவர்கிட்ட இருக்கு, அந்த ஆர்வம், உற்சாகம், அந்த வைராக்கியம். சோ கிருஷ்ணா என்ன பண்றாரு? நாரத முனி அனுப்பிச்சு வைக்கிறார். நாரத முனி வர்றாரு. சோ நாரத முனி பாருங்க, கிருஷ்ணாவுடைய கருணையால நாரதர் வர்றாரு. நாரதருடைய கருணையினால பக்தி தொண்டு, பக்தி தொண்டுனால கிருஷ்ண பக்தி.
கிருஷ்ணா மேல அன்பு, கிருஷ்ணரை நேருக்கு நேர் பார்க்கிற பாக்கியம். சோ கிருஷ்ணருடைய கருணையால குரு, குருவுடைய கருணையால பக்தி தொண்டு, குரு கிருஷ்ண பிரசாதிபாய் பக்தி லதா பீஜா, தென் பக்தியில நம்ம பக்குவமாகும் போது கிருஷ்ணாவை நேருக்கு நேர் பார்க்க முடியும், கிருஷ்ணா உணர முடியும். இது 9வது பாடம். சோ 9வது பாடம் என்னது? ஆன்மீக குரு வந்து சோ 9வது பாடம் என்னதுன்னா, குரு வந்து பரீட்சை வைக்கிறார். ஆன்மீக குரு பரீட்சை பண்ணுவாரு. இவர் தகுதியான சீடரா? இவருக்கு தகுதி இருக்கா? இவர் உண்மையாலுமே கிருஷ்ணர் அடைய விரும்புறாரா? இதான் 9th லெசன். துருவனுடைய பாடத்துல 9வது லெசன் என்னன்னா, நாரத முனிவர் வந்து துருவனை பரீட்சை பண்றாரு. சோ ஆன்மீக குரு வந்து தீட்சை கொடுக்கறதுக்கு முன்னாடி சீடர்ல பரீட்சை பண்றாங்க. இவங்க பக்தியில உறுதியா இருக்காங்களா? எவ்வளவு நாள் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க? 4 விதிமுறையை கடைபிடிக்கிறாங்களா? கோயில்ல வந்து பொறுப்பான சேவை செய்யறாங்களா? அதிகாலை எழுந்திருக்கிறாங்களா? இதெல்லாம் குரு வந்து கேட்கிறாரு இல்லையா? நம்ம தீட்சை வாங்க போகும்போது ஆன்மீக குரு பரீட்சை வைக்கிறார், கேட்கிறாரு, நீங்க எவ்வளவு வருஷமா ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜெபம் பண்றீங்க? நீங்க புரோபா இயக்கத்துக்கு என்ன பொறுப்பான சேவை பண்றீங்க? 4 விதிமுறை எவ்வளவு வருஷமா கடைபிடிக்கிறீங்க? அப்ப இந்த தகுதியெல்லாம் பார்த்துட்டு ரைட், ஓகே, இவர் ரொம்ப ஆர்வமா இருக்காரு, அதனால இவருக்கு தீட்சை கொடுக்கலாம் அப்படின்னு குரு முடிவெடுக்கிறார். அதே போலதான் இங்க நாரத முனிவர் துருவனை பரீட்சை பண்றார். துருவன் வந்து உண்மையாலுமே உறுதியா இருக்காரா, வைராக்கியமா இருக்காரா, கிருஷ்ணரை பார்க்கணும்னு உண்மையாலுமே உறுதியா வைராக்கியமா இருக்காரா அப்படின்னு பரீட்சை பண்றாரு. துருவன் முன்னாடி வந்தார் நாரத முனி. சோ துருவட்ட கேட்க, துருவா என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இந்த காட்டுல நீ பயம் இல்லாம சுத்தின்னு இருக்க? இந்த காட்டுல சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை எல்லாம் இருக்கு, உனக்கு பயம் இல்லையா? என்ன தேடுற நீங்க? துருவ சொன்னாரு, ஓ முனிவரே, நான் வந்து கிருஷ்ணாவை தேடிட்டு இருக்கேன். எங்க இருக்காரு கிருஷ்ணா? நான் கிருஷ்ணாவை பார்த்து கேள்வி கேட்கணும். கிருஷ்ணாவை பார்த்து நான் கேள்வி கேட்கணும், எங்க இருக்காரு அவரு? ஓ, நீ ஏன் கிருஷ்ணாவை பார்க்கணும்? நீ எதுக்காக கிருஷ்ணாவை பார்க்கணும்? அது வந்து என் சித்தி வந்து என்னை கீழே தள்ளி விட்டா. சித்தி வந்து என்னை கீழே தள்ளி விட்டா. நான் கிருஷ்ணாவை பார்த்து கேட்க போறேன். நான் வந்து எங்க கொள்ளு தாத்தாவோட ஒரு பெரிய பதவிக்கு போகணும். உடனே நாரதர் சொல்றாரு, துருவா, யார் உன்னை தள்ளி விட்டா? உன் சித்தி தானே. அதுக்கு எனக்கு உனக்கு இவ்வளவு கோவம் வருது? உன் சித்தி தான் உன்னை கீழே தள்ளி விட்டா, அது முடிஞ்சு போச்சு. நீ இதை பெருசா எடுத்துட்டு இப்ப நீ போய் நான் வந்து பெரிய பதவி அடையணும்னு ஆசைப்படுறியே, அது கிருஷ்ணா பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது என்ன, இது தேவையில்லையே, நீ சின்ன குழந்தை தானே, நீ போய் விளையாடு, இது ஏன் நீ பெருசா எடுத்துக்கிற? சோ நாரதர் வந்து பரீட்சை பண்றாரு. துருவா வந்து உறுதியா இருக்காரு, நீ குழந்தை தானே, போய் விளையாடுங்கிற. துருவர் சொல்றாரு, இல்ல முடியாது, நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க, இல்ல வழி விடுங்க, நான் கிருஷ்ணா பார்த்தே ஆகணும். ஓகே, நாரதர் சொல்றாரு, நீ சின்ன குழந்தை, உனக்கு எனக்கு இவ்வளவு கோவம், உனக்கு இந்த ரஜோகுணம், இந்த ரஜோகுணம் இருந்தா கிருஷ்ணா பார்க்க முடியாது, ரஜோகுணம் தமோ குணம் இருக்கிறவங்க கிருஷ்ணா உணர முடியாது. அப்போ திரும்பி துருவர் சொல்றாரு நாரதர்ட்ட, ரொம்ப அழகான கான்வர்சேஷன். துருவாக்கும் நாரதருக்கும் ரொம்ப அழகான கான்வர்சேஷன் நடக்கும். துருவ மகாராஜ் சொல்றாரு, நாரத முனிவரே, நான் ஒரு பிராமணன் அல்ல, நான் உங்களை மாதிரி ஒரு துறவி அல்ல, சன்னியாசி அல்ல, நான் ஒரு சத்திரியன், எனக்கு கோபம் வரத்தான் செய்யுது. சோ அதனால நீங்க உடனே என் சுபாவத்தை மாத்தணும்னு நினைக்காதீங்க. நான் வந்து கிருஷ்ணா பாக்குறதுக்கு வழி என்னன்னு சொல்லுங்க. கிருஷ்ணா உணர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? கிருஷ்ணா பாக்குறதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்க என் சுபாவத்தை மாத்த நினைக்காதீங்க. நான் வந்து ஒரு சத்திரியன், எனக்கு வந்து கோபம் வருதுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு துறவியாக முடியாது. நான் வந்து ஒரு சன்னியாசியோ அல்ல பிரம்மச்சாரியோ இல்ல. அதனால நீங்க வந்து என்ன மாத்த சொல்லாதீங்க. என்னுடைய சொதர்மம், என்னுடைய சொதர்மம் சத்திரியா. நான் வந்து ஒரு பிராமணனா மாற மாட்டேன், அது மாற முடியாது. இப்படி எல்லாம் ஆர்கியூ பண்ற சின்ன குழந்தை வந்து அது வந்து அதுல அது வைராக்கியத்தினால இப்படி பேசுது. என்ன வைராக்கியம்? நான் கிருஷ்ணாவை பார்த்தே ஆகணும், அதுக்காக நான் போய் தவம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. சோ நான் தேடிட்டு இருக்கேன். சோ அதுக்கான ப்ராசஸ் என்னன்னு தெரியல அவருக்கு. திருப்பி நாரதர் சொல்றாரு, ஓகே, நீ சின்ன குழந்தை, நீ எப்படி கிருஷ்ணா பார்க்க முடியும்? இந்த காட்டுல பெரிய யோகிகள், ரிஷிகள்லாம் பல ஆயிரம் வருஷம் தபம் இருக்காங்க. அஷ்டாங்க யோகா, ஞான யோகா, ஹட யோகா, பல்வேறு யோகா பயிற்சி பண்றாங்க பல ஆயிரம் வருஷமா. அவங்களே கிருஷ்ணா பார்க்க முடியல. நீ ஒரு சின்ன குழந்தை, உனக்கே இவ்வளவு கோபம், உனக்கே இவ்வளவு ரோசம். நீ போய் விளையாடு, நீ போய் பந்து விளையாடு, நீ பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம், நீ பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறம் கிருஷ்ணா பார்க்கலாம், நீ இப்ப திரும்ப போக. சோ நாரதர் பரீட்சை வச்சுக்கிட்டே இருக்காரு. ஒருவேளை துருவ மகாராஜாக்கு புலன்பத்துல கவர்ச்சியை தோண்டு நான் போயிடுவாரா? சோ துருவாவை நாரதர் பரீட்சை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா குழந்தைகளுக்கு விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். சரி, நீ இது ஒரு சின்ன விஷயம் தானே, நீ போய் விளையாடு, அதை மறந்துட்டு போய் விளையாடு. பட் துருவா வந்து ஒரு சாதாரண குழந்தையான, அவருக்கு விளையாட்டுல இன்ட்ரெஸ்ட் இல்லை.
அவருக்கு புலன்பத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. காரணம், அவர் கிருஷ்ணரை பார்த்தே அவன் முடிவு பண்ணிட்டு. ரெண்டாவது, ஞானத்தை கொடுத்து பாக்குறாரு, அப்போ துருவ ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஞான மார்க்கத்தை சொல்றாரு, நீங்க வந்து ஞானிகள் யோகிகள் தவம் பண்றாங்க, அது அவங்களுக்கு இவ்வளவு வருஷம் ஆகுது, அவங்களே பார்க்க முடியல, நீ எப்படி பார்க்க போற? தட் மீன்ஸ் அதோட அர்த்தம் என்னது? 10வது பாடம், துருவலியில 10வது பாடம், ஞானிகளும் யோகிகளும் கிருஷ்ணர் உணர முடியாது. பெரும் மாபெரும் ஞானிகளும் யோகிகளும் கூட கிருஷ்ணா உணர முடியாது, அன்லஸ் ஒரு தூய பக்தருடைய கருணை இல்லைன்னா. பக்தி தொண்டால மட்டும்தான் கிருஷ்ணர் உணர முடியும். தன் துருவாவுடைய வைராக்கியம் உறுதியை பார்த்துட்டு நாரதர் சொல்றாரு, ஓகே, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், நான் சொல்ற மாதிரி நீ பண்ணினா நீ கிருஷ்ணாவை நேருக்கு நேர் பார்க்கலாம். நீ வந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த மகாமத் நாரத பிரதீட்சை கொடுக்குற. சோ நாரதர் வந்து துருவனுடைய வைராக்கியம், அவருடைய உறுதியெல்லாம் பாக்குறாரு. ஆனா அதே சமயம் துருவனுக்கு பௌதிக ஆசை இருக்கு. ஆனா ஆன்மீக குரு வந்து ஒரு சீடனுக்கு பௌதிக ஆசை இருக்கா இல்லையான்னு பாக்குறது இல்ல. சரி பரவாயில்ல, அவங்க பக்தி தொண்டை பயிற்சி பண்ணட்டும். இப்போ ஆன்மீக குருவன் மட்டும் ஒரு ஒரு சீடனுக்கு பௌதிக தகுதி பௌதிக ஆசை இருக்கான்னு பார்த்தா யாருமே தீட்சை எடுக்க முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்து 11வது பாடம். 11வது பாடம் என்னன்னா, ஒரு ஆன்மீக குரு தீட்சை கொடுக்கறதுக்கு முன்னாடி தன் சீடனுக்கு பௌதிக ஆசை இருக்கா, அவன் பௌதிக ஆசையை விட்டுட்டானா, இல்ல நான் இவனுக்கு பௌதிக ஆசை இருந்தா அவனுக்கு தீட்சை கொடுக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாருன்னா நம்ம யாருமே தீட்சை ஆக முடியாது. சோ ஆன்மீக குரு என்ன எதிர்பார்க்கிறாரு? சரி பரவாயில்ல, அவங்க பௌதிகத்துல இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து 4 ஒழுக்க விதிகளை கடைபிடிக்கட்டும், 16 மாலை குறைந்தபட்சம் 16 மாலை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லட்டும், பிரபுபாத இயக்கத்துல வந்து பிரபுபாதருக்கும் குரு கிருஷ்ணாவுக்கும் சேவை பண்ணட்டும், தென் ஸ்லோலி அந்த பௌதிக ஆசை போயிடும். தென் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பக்தி தொண்டை பயிற்சி பண்ண பண்ண அவங்க தூய பக்தர் அடைவாங்க. சோ இதை 11th லெசன், 11வது பாடம். சோ நாரத முனிவர் பார்த்தாரு, ஓகே, துருவனுக்கு பௌதிக ஆசை இருக்கு, இருந்துட்டு போகட்டும், ஆனா அவனுக்கு வைராகி இருக்கு, உறுதி இருக்கு, கிருஷ்ணா பார்க்கணும் அடையணும். இந்த ஒரு குவாலிபிகேஷன், ஒரு சீடருக்கான தகுதி வந்து ஒரு சீடனுக்கான தகுதி துருவருக்கு இருக்குன்னு பாக்குறாரு. 11th லெசன், 12வது பாடம் என்னது? துருவ சரித்திரத்துல ஒரு சீடனுக்கான தகுதி. ஒரு சீடனுக்கான தகுதி என்னது? பக்தியில முன்னேற்ற அப்படின்ற வைராக்கியம், உறுதி, அந்த விடாமுயற்சி, அதுக்கப்புறம் பணிவா அடக்கமா கேள்வி கேட்கறது, சரணாகதி பண்றது. சோ இப்ப துருவ மகாராஜா வந்து இந்த குழந்தை விடாமுயற்சி பண்றாங்க, உறுதியா இருக்காங்க, வைராக்கியமா இருக்காங்க, அதனால இந்த குழந்தைக்கு சீடனாவதுக்கான தகுதி இருக்கு, ஆன்மீக குரு தீட்சை கொடுக்குறேன். சோ நாரத முனிவர் தீட்சை கொடுத்தாங்க, இந்த மாதிரி நீ வந்து நான் சொல்ற யோகா பிராக்டிஸ் பண்ணு, 6 மாசத்துல கிருஷ்ணா நீ பாத்துரு. வித்தின் 6 மந்த்ல 60,000 வருஷம், ஆயிரக்கணக்கான வருஷம் தவம் பண்ற யோகிகள் ஞானிகளால பார்க்க முடியல கிருஷ்ணாவை. ஆனா துருவ மகாராஜா 6 மாசத்திலே பார்த்தாரு. ஆனா அந்த யோக முறை நமக்கு வந்து பொருந்தவே பொருந்த வாய்ப்பே இல்லை. ஏன்னா துருவ மகாராஜ் செய்த தவம், துருவ மகாராஜ் செய்த தவத்தை வந்து நம்மளால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ஏன்னா ஏகாதசி அன்னைக்கே நம்ம விருந்து சாப்பிடுறாளுங்க, ஏகாதசி அன்னைக்கே நம்ம விருந்து சாப்பிடுறாளுங்க. ஆனா துருவ மகாராஜா வந்து முதல் மாசம் நாரதர்கிட்ட வந்து மந்திர தீட்சை வாங்கிட்டாரு. ஓ பகவதே வாசுதேவாய. யமுனா நதிக்கரை, யமுனா நதிக்கரையில குளிச்சுட்டு அந்த மதுவனம், அழகான ஒரு ஃபாரஸ்ட் மதுவனம், அங்கதான் துருவ அங்கதான் துருவ மகாராஜா தவம் பண்ணிட்டு இருக்காரு மதுவனத்துல. சோ அங்க துருவ மகாராஜா வந்து ஒரு கால்ல நின்னுகிட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பகவானி புனித நாமத்தை உச்சரிக்கிறாரு. முதல் மாசம் வந்து பழங்களை மட்டும் சாப்பிட்டாரு. பழங்கள்னா வந்து எல்லா காட்டுலயும் ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் கிடைக்காது. சில காடுகள்ல வந்து குரங்குகள் சாப்பிடுற பழம் தான் கிடைக்கும். என்ன பழம் கிடைக்குதோ அதை வந்து பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அந்த பழத்தை மட்டும் ஒரு மாசம் ஃபர்ஸ்ட் மந்த் பழம் மட்டும் தான் சாப்பிட்டாரு. நோ கிரெயின், தானியமே இல்லை. 2வது மாசம் பழம் சாப்பிடுறது விட்டுட்டாரு, வெறும் கீரைகளை மட்டும் இலைகளை மட்டும் சாப்பிடுறாரு. 3வது மாசம் அதையும் விட்டுட்டாரு, வெறும் தண்ணி மட்டும் குடிக்கிறாரு. 4வது மாசம் அதையும் விட்டுட்டாரு, வெறும் காற்றை மட்டும் சுவாசிக்கிறாரு. 5வது மாசம் காற்று சுவாசிக்கிறது விட்டாரு. இப்படி 6வது மாசம் கம்ப்ளீட்டா எல்லாமே கம்ப்ளீட்டா விட்டுட்டு அவர் வந்து அரே ஓ நமோ பகவதே வாசுதேவாய ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்காரு கான்ஸ்டன்டா. சோ என்ன ஆயிடுச்சு, அந்த ஜபம் வந்து பகவானுடைய நாமத்தை உச்சரித்து நாரத முனி தன் குருவுடைய கருணையால
பகவான் நாமத்தை இடைவிடாமல் உச்சரித்ததினாலும் கடும் தவத்தை மேற்கொண்டதாலும் அவர் வெளியிலிருந்து காற்ற சுவாசிக்காமலேயே தனக்கு உள்ளிருக்கும் காற்றிலே உயிர் வாழ்ந்தார். ஒரு யோகி வெளியிலிருந்து காற்ற சுவாசிக்காம அன்ன ஆகாரம் இல்லாம நீர் கூட அருந்தாம வெளியிலிருந்து காற்ற சுவாசிக்காம ஹடயோகம் பயிற்சி பண்ற யோகி உள்ள இருக்கிற காற்றிலே உயிர் வாழ முடியும். நம்ம உடலுக்குள்ள 5 விதமான வாயு சுழற்சி இருக்கு. பிராணா, அப்பானா, பியூனா, உதானா, சமானா. இந்த 5 விதமான காற்றை கட்டுப்படுத்திட்டா வெளியில இருந்து காற்றை சுவாசிக்காம உயிர் வாழ. சோ துருவ மகாராஜா அப்படி வெளியில இருந்து காற்றை சுவாசிக்காமலேயே தனக்குள்ள இருக்கும் காற்றுக்குள்ளேயே உயிர் வாழ்ற. கடும் தபம் நம்ம எல்லாம் ஓடியே போயிடும். இந்த ப்ராசஸே வேண்டாம், இந்த வழியை நம்ம ஒத்து வராது. சோ அதனால துருவ மகாராஜாவோட வாழ்க்கைய நம்ம இமிட்டேட் பண்ண முடியாது, நகல் பண்ண முடியாது. துருவ மகாராஜா வாழ்க்கையை நம்ம நகல் பண்ண செத்து போயிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏகாதசினிக்கு சாப்பிடாமலே பக்தர்களுக்குள்ள தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு, மயக்கம் வருதுங்கிறார். ஒரு நாள் தானியம் சாப்பிடலனா துருவ மகாராஜாவுடைய தபம் விரதம் நமக்கு பொருந்தாது. ஆனா துருவ மகாராஜா செய்த அந்த வைராக்கியம், அவருடைய விடாமுயற்சி, அவர் பகவான் நாமத்தை உச்சரித்தது, ஆன்மீகுடைய கட்டளை நிறைவேற்றினது, இதெல்லாம் நம்மளால பண்ண முடியும். நமக்கு ஆன்மீக குரு கொடுக்கிற கட்டளை நிறைவேற்ற முடியும். நம்மளால தொடர்ந்து உறுதியா வைராக்கியமா பக்தி சேவையில் ஈடுபடணுங்கிற உறுதி ஏற்படுத்திக்க முடியும். நம்மளால தொடர்ந்து இடைவிடாமல் ஹரே கிருஷ்ணா மதத்தை ஜெபிக்க முடியும். இந்த மாதிரி பிரபுபாதர் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயம், ஆன்மீக குரு நமக்கு சொல்ற விஷயம் செய்தா துருவ மகாராஜா என்ன ஒரு நிலை அடைஞ்சாலும் நாமளும் அடையும். துருவ மகாராஜா என்ன ஒரு நிலை அடைஞ்சாங்களோ அது நாமளும் அடையலாம். வெறுமனே பிரபுபாதரையும் குருவையும் ஆன்மீக குருவையும் ஆச்சாரியன் சிறப்பு என்னாச்சு? துருவ மகாராஜா இந்த மாதிரி தவம் செஞ்சதுனால அவர் இந்த பூமி விட பாரமாயிட்டார். பூமி லேசாயிடுச்சு, பூமி விட பாரமாயிட்டாரு. தேவர்கள்லாம் பயந்துக்கிட்டாங்க. கிருஷ்ணா தேவர்கள்லாம் பயந்துக்கிட்டாங்க. சோ தேவர்கள்லாம் பயந்துக்கிட்டாங்க. ஏதோ அசுரம் தான், இரண்யகசிபு இரண்யாக்ஷன் மாதிரி யாரோ அசுரம் தான் பண்றான் போல இருக்கு, பெரிய ஆபத்து வரப்போகுது. இந்த மாதிரி கடும் தவம் பண்றது அசுரங்க தான் பண்ணுவாங்க. இந்த பூமியை லேசாயிடுச்சு, பூமியோட பாரமாயிட்டேன். அஷ்டமா சித்தி, அனிமா, மகிமா, இஜிதா, ஒஜிதா, நகிமா, பிராகாமியா, பிராராப்தி, 8 விதமான சித்தி இருக்கு. ரொம்ப லேசாகிறது, ரொம்ப கனமாகிறது, ரொம்ப சின்னதாகுது, ரொம்ப பெருசாகுது. துருவ மகாராஜா பூமி விட பாரமாயிட்டாரு. தேவர்கள்லாம் பயந்து போய் பிரம்மாட்ட ஓடுறாங்க. பிரம்மாவுடைய தலைமையில எல்லா தேவர்களும் பகவான்கிட்ட ஓடி வராங்க. பிரபு, ஆபத்து ஆபத்து, ஓடி வராங்க. உனக்கு கிருஷ்ணா சொன்னாரு, நோ டோன்ட் வெரி, இது ஒண்ணு பெரிய ஆபத்து இல்ல, பயந்துக்காதீங்க, அது அசுரம் எல்லாம் கிடையாது, என் பக்தர் தான். ஆள் மாத்தியால் யாராவது அன்மியூட் பண்ணிட்டே தான் இருக்கு. பெரிய தொந்தரவா இருக்கு. இதுல கோஹோஸ்ட் ஆக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். யாரையாவது நம்ம சிஸ்டத்துல கோஹோஸ்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த டேர்ம்ல கோஹோஸ்ட் இல்ல. சரி, ஓகே. எனிவே, என்ன பேசிட்டு இருந்தோம்? அது அசுரம் இல்ல, என் ஃப்ரெண்டு தான், என்னோட பக்தர். நீங்க அன்மியூட் பண்ணதுனாலதான் எனக்கு மறந்தே போச்சு. ஆமா, கிருஷ்ணர் சொல்லுவாங்க குருவர் என்னோட பக்தர் தான் அப்படின்னு சொல்றதா. எஸ் மாதாஜி, எஸ், தேங்க்யூ மாதாஜி. சோ தேவர்கள்லாம் பயந்து போய் பகவான்கிட்ட ஓடி வந்தாங்க. பகவான் சொன்னாங்க, பயந்துக்காதீங்க, அவன் அசுரன்லாம் இல்ல, என் பக்தன் தான், நான் அதை டீல் பண்ணிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த ஆபத்து வராது. கிருஷ்ணா அங்க வராரு, துருவன் தவம் செய்யற இடத்துக்கு. துருமரா தவம் செய்யற இடத்துக்கு கிருஷ்ணா வராரு. துருவா கண்களை மூடி, பாதி கண்ணு திறந்திருக்கு, பாதி மூடி இருக்கு. அவர் தன்னை மறந்து பகவான் நாமத்தை உச்சரிச்சிட்டு இருக்காரு. ஹரே கிருஷ்ணா, ஓ நமோ பகவதே வாசுதேவாய, அந்த நாமத்தை சொல்லி அப்படியே தன்னை மறந்து போயிட்டார் துருவா.
புற செயல்கள் எதுவும் அவர் கவரல. எந்த ஒரு விஷயமும் இல்ல. அவர் அப்படி முழுக்க முழுக்க அந்த நாமத்தை லயிச்சு போயிட்டார். சோ இப்படி அவர் நாமத்தை உச்சரிக்கும் போது பகவான் முன்னாடி வர்றாரு. பகவான் முன்னாடி வர்றாரு. பகவான் கூப்பிடுறாரு, துருவா துருவா. துருவர் கண்ணை திறந்து பார்த்தா அவர் இதயத்துல இருக்கிற பரமாத்மா முன்னாடி நிக்கிறார், 4 கரத்தோட. வனமாலி கதி சாங்கே சங்கே சக்ரே சரந்தகே ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ வாசுதேவ் கிருஷ்ணா 4 கரத்தோட நிக்கிறார். மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை, என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல சீவஸ்தக்குரிய, கழுத்துல கௌசுமணி, தாமரை இதழ் போல காது வரை நீண்ட கண்கள், தலையில ஒரு அழகான இடம், மயிற்பீடி, மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம். துருவா பார்த்தோன்னே ஒரு வார்த்தையே வரல. 5 வயசு குழந்தை, என்ன பிரார்த்தனை பண்ணணும், என்ன பேசணும் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. கிருஷ்ணா வந்து நிக்கிறாரு. அப்படி ஆச்சரியத்துல கண்ணெல்லாம் பூரிச்சு போய் கண்ணிலிருந்து கண்ணீர் வருது. குருவா வந்து ஒரு சாஸ்திரமா நமஸ்காரம் பண்ற. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திடீர்னு நம்ம முன்னாடி ஆன்மீக குரு வந்துட்டு, ஆன்மீக குருவோ அல்லது வந்து ரொம்ப உயர்ந்த பக்தர்கள், ஆச்சாரியர்கள், குருமார்கள் யாராவது திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க, எப்படி இருக்கும்? கையும் ஓடாது, காலும் ஓடாது, ஐயோ சொல்லாம கொள்ளாம வந்துட்டாங்களே. கிருஷ்ணா வந்து நின்னா எப்படி இருக்கும்? கிருஷ்ணா வந்து நம்ம நம்பவே மாட்டோம், யாரோ வேஷம் போட்டு வந்திருக்காரு நினைச்சுக்கோ. கிருஷ்ணா வந்து நின்னா அப்படி இருக்கு. சோ துருவ மகாராஜா வந்து கிருஷ்ணா வந்து எனக்கு தரிசனம் கொடுப்பாரா அப்படின்னு எனக்கு ஆச்சரியம் தான் வரும். நான் பண்ற பக்தி கிருஷ்ணா தரிசனம் கொடுப்பாரா, ஆச்சரியம் தான். ஆனா இங்க துருவ மகாராஜாவுடைய தூய்மை, அவர் பக்தி தொண்டு செஞ்சு தூய்மை ஆயிட்டாரு நாரதருடைய கருணையால. நாரத முனிவர் குருவுடைய கருணையால கிருஷ்ணா முன்னாடி நேருக்கு நேரா வந்து நிக்கிறார். துருவருக்கு பிரார்த்தனை வாயே வரமாட்டேங்குது, வார்த்தையே வரல. கிருஷ்ணா வந்து தன் பாஞ்சஜன்யம் சங்கால துருவுடைய தலையில ஆசீர்வதிக்கிறார். சங்க வச்சு துருவுடைய தலையில வச்ச உடனே அப்படியே மடை திறந்த அருவி மாதிரி காட்டாற்று வெள்ளம் வந்து அப்படி கரை புரண்டு வரும். அதை வந்து அணைக்கட்டு தடுத்து நிறுத்த முடியாது. அந்த அணையை உடைச்சுக்கிட்டு வரும். அந்த மாதிரி துருவா வந்து ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா பிரேயர், கிருஷ்ணா வந்து ரொம்ப அழகா பிரார்த்தனை பண்றாரு. இப்படி தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்காரு. கிருஷ்ணா கேட்டார், துருவா உனக்கு என்ன வேணும் கேளு. துருவா சொன்னாரு, எனக்கு ஒண்ணு வேண்டாம். என்னது? கொள்ளு தாத்தாவோட ஒரு பெரிய பதவி வேணுட்டு வந்தாரு, எங்க போச்சது? கொள்ளு தாத்தாவோட பிரம்மாவோட பெரிய பதவி வேணும், பிரம்மதேவரை காட்டிலும் ஒரு பெரிய பதவி வேணுட்டு வந்தவரு எங்க போச்சு? அந்த ஐடியா எங்க போச்சு? அதெல்லாம் பக்தி தொண்டு பண்ணி அது காணாம போச்சு. அந்த பௌதிக ஆசை, பதவி, பேர், புகழ் இதெல்லாம் காணாம போச்சு. பொய் அகங்காரம் இதெல்லாம் வந்து இந்த பதவி, பெயர், புகழ்லாம் ஜடையிற்கு 3 குணத்தினால் விளையக்கூடியது, அறியாமையில் விளையக்கூடியங்கிறத துருவர் வந்து நாரதுடைய கருணையால புரிஞ்சுக்கிட்டாரு. தூய பக்தி தொண்டு பண்ணதுனால அவர் தூய்மை அடைஞ்சிட்டாரு. இப்ப கிருஷ்ணாட சொல்றாரு, வரம் நய ஆச்சு, எனக்கு ஒரு வரமும் வேண்டாம். இல்ல துருவா நீ கேளு, நீ வரம் கேட்கதானே வந்த. இல்ல எனக்கு ஒரு வரம் வேண்டாம் கிருஷ்ணா, வேண்டாம். இல்ல துருவா கேளு. இங்க பாருங்க, கிருஷ்ணா வரம் கேளுங்க, துருவர் வேணாங்கிறாரு. துருவா சொல்றாரு, பகவானே நான் வந்து ஒரு அல்ப கண்ணாடி துண்டு, உடஞ்சு போன அல்ப கண்ணாடி துண்டுக்கு ஆசைப்பட்டு வந்தேன். நான் எதுக்காக இங்க காட்டுக்கு வந்தேன்? உடஞ்சு போன கண்ணாடி துண்டு, அல்ப துண்டுக்கு. ஆனா இப்ப எனக்கு வைரக்கல்ல கிடைச்சிருக்கு, இனி யார் கண்ணாடி துண்டு மேல ஆசைப்படுவா? இந்த மாதிரி பௌதிக வசதி, பெயர், புகழ்லாம் வந்து உடைந்த கண்ணாடி துண்டுக்கு சமம். தூய பக்தி தொண்டு, ஆன்மீக குரு, தூய பக்தர், ஆச்சாரியர், கிருஷ்ணா, பக்தி தொண்டு, தூய பக்தர் எல்லாம் வந்து வைரக்கல்லுக்கு சமம். சோ வைரக்கல்லு கிடைச்சிருக்கும் போது யாரா கண்ணாடி துண்டு மேல அட்ராக்ஷன் ஆவாங்களா? பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினா ரசோபஜ்யம் ரசோபியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்தது. நாரத முனிவர் உயர்ந்த சுவையை கொடுத்துட்டாரு. நாரத முனிவர் துருவனுக்கு உயர்ந்த சுவையை கொடுத்துட்டாரு. அதனால அவருக்கு இந்த பௌதிக ஆசை போயிடுச்சு. அவர் தூய பக்தர் ஆயிட்டார். ஸ்டில் கிருஷ்ணா சொல்றாரு, இல்ல துருவா நீ திரும்ப போ, உன்னுடைய அப்பா வந்து காத்துக்கிட்டு இருக்காரு, உன்னை காணும் தேடிட்டு இருக்காங்க. நீ போய் ராஜ்யத்தை, ராஜ்யம் உனக்கு தான். நீ 1000 ஆண்டுகள் இந்த உலகத்தை ஆண்டுட்டு நான் உனக்கா ஒரு ஸ்பெஷல் பிளானட்டை கொடுக்க போறேன். அதுதான் வந்து இந்த பூலோகத்துக்குள்ள இருக்கிற வைகுண்டம். பூலோகத்துல ஒரு வைகுண்டம் இருக்கு, இந்த பௌதிக கிரகத்துக்குள்ள ஒரு வைகுண்டம் இருக்கு. அது வந்து எப்படின்னா, இந்த பிரளயமே வந்து அழிஞ்சாலும் அந்த துருவ கிரகம், துருவா பிளானட் வந்து கிருஷ்ணா கொடுத்திருக்காரு. துருவ மகாராஜாவுக்கு தன்னுடைய லோகத்தையும் கிருஷ்ணா கொடுத்துட்டாரு. பாருங்க, துருவ மகாராஜா ஆசைப்பட்டு வந்தது என்னது?
பிரம்மாவோட பெரிய பதவின்னு. ஆனா அவர் தூய பக்தி தொண்டு பண்ண உடனே கிருஷ்ணா அவருக்கு கொடுத்தது வைகுண்ட லோகம். சோ இதான் வந்து 13வது பாயிண்ட். 13th பாயிண்ட் என்னன்னா, இந்த லீலையில நாம வந்து பௌதிக ஆசைக்காக கிருஷ்ணாட்ட போக வேண்டாம். ஆனா அப்படி ஏதேனும் பௌதிக ஆசை இருந்தாலும் நம்ம தூய பக்தி தொண்டு பண்ணும்போது கிருஷ்ணா வந்து நம்மளால நினைக்க முடியாத ஒரு இடத்த நமக்கு தருவார். கிருஷ்ணா வந்து நான் தொடர்ந்து ஆன்மீகங்களுடைய வழிகாட்டுதல்ல தொடர்ந்து நான் பக்தி தொண்டு பயிற்சி பண்ணா கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னா, எனக்கு வந்து ஆன்மீக உலகத்துல நித்தியமான ஒரு இடம், ஆன்மீக உலகத்துல எனக்கு கிருஷ்ணா ஒரு நித்தியமான ஒரு இடம் கொடுத்துருவாரு. ஆமா. சோ அந்த வைகுண்ட பிராப்தி கிருஷ்ணா அதை கொடுத்துட்றாரு. சோ துருவனுக்காக கிருஷ்ணா ஒரு பிளானட்டை கொடுத்துறாரு, துருவா பிளானட். இது எப்படின்னா, இந்த துருவா பிளானட் வந்து இந்த பௌதிக உலகத்துக்குள்ள இருக்கிற ஒரு பிளானட். இது வந்து இந்த வைகுண்டம், இந்த துருவா பிளானட் வைகுண்டத்துக்கு நிகரானது. இந்த பிரளயம் வந்து இந்த பூமியை அழிஞ்சாலும், இந்த 3 உலகம் அழிஞ்சாலும் துருவா பிளானட் அப்படியே தான் இருக்கு. எப்பேற்பட்ட பிரளயம் வந்தாலும் துருவா பிளானட் வந்து அப்படியே தான் இருக்கு. கிருஷ்ணா பிளஸ் பண்றாரு. நீ போய் இந்த ராஜ்யத்தை எடுத்துக்க, இந்த ராஜ்யத்தை எடுத்து நீ நீண்ட காலம் ஆட்சி பண்ணு, அதுக்கப்புறமா நீ வந்து என்கிட்ட வந்துருவ. ஓகே. சோ சோ கிருஷ்ணா சொல்றாரு, நீ திரும்ப போ, ராஜ்யத்தை எடுத்துன்று. துருவ மகாராஜ் திரும்ப வந்தாரு. அவங்க அப்பா வந்து தன் மகன் ஒரு தூய பக்தரா வர்றாரு. நாரதருடைய கருணையால உத்தானபாதா தெரிஞ்சுக்கிட்டாரு துருவா வந்து எப்பேற்பட்ட பக்தன். சோ உத்தானபாதா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ரிட்டையர் பண்ணிட்டு துருவனை வந்து அரியாசனத்துல உட்கார வைக்கிறார். இப்போ துருவா வந்து இதை விரும்பவே இல்லை. இப்போ ஆனா பாருங்க, கிருஷ்ணா கொடுத்திருக்காரு. சோ இப்ப துருவாக்கள் அட்ராக்ஷன் கிடையாது. ஏன்னா துருவ மகாராஜா கிருஷ்ணாவை பார்த்துட்டாரு, பக்தி தொண்டை சுவைச்சிட்டாரு, தூய பக்தர் குருவா கிடைச்சிட்டாரு. அவருக்கு இப்ப அட்டாச்மெண்டே இல்ல. அவர் ராஜ ரிஷி. அவர் வந்து கிருஷ்ணாவுடைய சேவைக்காக மட்டும்தான் அவர் ராஜ்யத்தை எடுத்துட்டு இருக்காரு. சோ 14வது பாயிண்ட் என்னது, நான் வந்து உண்மையான ஆன்மீகங்களுடைய வழிகாட்டுதல்ல பக்தி தொண்டை பயிற்சி பண்ணும் போது எனக்கு என்ன ஆகும், பௌதி ஆசி படிப்படியாக என்னை விட்டு விலகிடும். அப்ப எனக்கு கல்லு பொண்ணு ரெண்டும் ஒண்ணுதான். கல்லோ தங்கமோ கூழாங்கல்லோ வைரமோ ரெண்டும் ஒண்ணுதான். எப்போ ஒன்னாகும், நான் பக்தி தொண்டுல பக்குவமாய் தூய்மை அடையும் போது. இந்த ஜட வஸ்துவும் இது எல்லாமே ஜட வஸ்து தான். வைரக்கல்லு அதுவும் கல்லு தாங்க, கருங்கல்லு அது ரெண்டும் ஒண்ணுதாங்க. கருங்கல்லும் கல்லுதான், வைரக்கல்லும் கல்லுதான். அப்படி ஆயிடும். ஆனா இப்ப எனக்கு என்னது, அது கருங்கல்லு, வைரக்கல்லு. வைரக்கல்லு விலை மதிக்க முடியாது, கருங்கல்லு தாழ்ந்தது. இது எனக்கு இது டிஃபரன்சியேஷன் இருக்கு. ஆனா நான் பக்தியில பக்குவமாகும் போது இந்த ரெண்டுமே என்ன பாதிக்காது, ரெண்டுமே என்ன பாதிக்காது. சோ துருவ மகாராஜா நீண்ட காலம் ஆட்சி பண்ணாரு. ஒரு முறை உத்தமா தன் சகோதரன் உத்தமா வந்து ஒரு சமயம் வேட்டைக்கு போனாரு. அப்போ யாரோ ஒரு யக்ஷன் வந்து உத்தமா கொன்னுட்டார். உத்தமன் கொன்ன உடனே துரு மரணம். சுனிதிக்கு பெரும் கவலை, பைத்தியக்காரி மாதிரி சுரிச்சி வந்து பைத்தியக்காரி மாதிரி. சோ இப்போ துருவா என்ன பண்றாரு, அது எப்படி என்னுடைய பிரஜையை தண்டிக்கிறதுக்கு இந்த தேவர்களுக்கு என்ன அதிகாரம், இந்த கந்தர்களுக்கு என்ன, யக்ஷர்கள், இந்த யக்ஷர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, அதனால யக்ஷர்களுக்கு நான் பாடம் போட்ட போறேன் அப்படின்னு துருவ மகாராஜா வந்து தேர் எடுத்துக்கிட்டு தன் வில்லு அம்பு கையில எடுத்துட்டு யக்ஷர்களை தாக்க போறார். சோ யக்ஷர்களுக்கும் துருவ மகாராஜாக்கும் பெரும் யுத்தம் நடக்குது. யக்ஷர்களுக்கும் துருவ மகாராஜாக்கும் பயங்கரமான யுத்தம். இந்த யுத்தத்துல துருவ மகாராஜா யக்ஷர்களை திணறடிக்கிறார். தனி ஒரு நபரா நின்று அந்த வில்லு அம்பு வந்து அவர் வில்லுல இருந்து அம்பு புறப்படும் போது ஆயிரக்கணக்கான அம்புகளா போய் அந்த யக்ஷர்களை கொண்டு குவிக்குது. இந்த யக்ஷர்கள் வந்து நிறைய மாயமுக்தி தெரிஞ்சவங்க. திடீர்னு தோன்றுவாங்க, மறைவாங்க, ஆகாசத்துல வருவாங்க, பூமிக்கடியில இருந்து வருவாங்க. பல்வேறு மாயவத்திகளை காமிக்கிறாங்க துருவன் முன்னாடி. ஒரு பெரிய மாயா, ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணாங்க. திடீர்னு ஆகாசத்துல இருந்து பாறைகளை போடுவாங்க, மலமூத்திரம் போடுவாங்க, என்னென்னமோ பண்றாங்க. குழம்பி போறாரு துருவா வந்து கன்ஃபியூஷன் ஆயிட்டாரு. யார் எந்த யக்ஷன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும், ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒழிஞ்சு வந்து தாக்குறாங்க. சோ துருவ மகாராஜாக்கு என்ன பண்றது தெரியல. சோ அந்த நேரத்துல முனிவர்கள் சொல்றாங்க, துருவா நீங்க பரமபுருஷரை தியானம் பண்ணுங்க, அவர் நாமத்தை சொல்லுங்க, அந்த பரமபுருஷன் ஆசீர்வதிப்பாரு. தன் துருவ மகாராஜா பகவானுடைய நாமத்தை உச்சரிக்க ஆரம்பிச்ச உடனே இந்த இல்யூஷன் அறியாமையெல்லாம் விலகி போகுது. பாருங்க 14வது பாடம்.
என்னைக்கு வந்து ஒரு பக்தனுக்கு வாழ்க்கையில பிரச்சனை வருதோ, கஷ்டங்கள் வருதோ, சோதனைகள் வருதோ, அப்போ வந்து அவன் பகவானுடைய நாமத்தை உதவிக்கு அழைப்பானே. ஆனால் அவன் வந்து பகவானுடைய நாமத்தை உதவிக்கு அழைப்பான இமீடியட்டா உடனடியா வந்து பாதுகாப்பான். சோ துருவ மகாராஜா பகவானுடைய நாமத்தை உச்சரித்த உடனே அந்த இல்லூஷன்ல அந்த அறியாமையில காண போயிடுச்சு. பயமே பயந்து ஓடிடுச்சு. பயஸ்வரூபமே பயந்து ஓடிட்டாரு பகவானுடைய நாமத்தை கேட்டவன். சோ இப்படி துருவ மகாராஜா யக்ஷர்களை திரும்ப கொன்று குவிக்கிறாரு. சோ இப்ப வந்து பிரம்மா பாக்குறாரு, இது தேவையில்லை. யாரோ ஒரு யக்ஷன் தவறு பண்ணதுக்கு துருவன் வந்து இவ்வளவு யக்ஷர்களை கொல்லணுமா? யக்ஷ வம்சமே இல்லாம போயிடும் போது. அப்ப என்ன பண்ணாங்க, குபேரன் போய் பிரம்மாட்ட சொல்றாரு. பிரம்மா குபேரன் 2 பேர் வராரு. குபேரன் வந்து யக்ஷருடைய தலைவன். சோ யக்ஷர்களின் தலைவரான குபேரனும் பிரம்மாவும் 2 பேர் வராங்க. துருவா வந்து யக்ஷர்களோட சண்டை போட்டுட்டு இருக்காரு. சோ பிரம்மா வர்றாரு, துருவா நீ ஒரு வைஷ்ணவன், நீ ஒரு கிருஷ்ண பக்தன், இது சரியா? நீ வந்து யாரோ ஒரு யக்ஷன் தவறு பண்ணதுக்கு யக்ஷ வம்சத்தையே தண்டிக்கலாமா? இது வைஷ்ணவ முறையா? அவங்கள மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதா வைஷ்ணவ குணம், மன்னிக்கணும் அப்படின்னு பிரம்மா வந்து சொன்ன உடனே இமிடியட்டா துருவ வந்து நிப்பாட்டிட்டார். பிரம்மா வந்து சொன்ன உடனே பிரம்மா வந்து ஒரு ஆச்சாரியர், துருவனுடைய பரம் குரு. குருவுடைய குரு வந்து நாரதர், அவருடைய பரம் குரு. இந்த பரம் குரு நேரடியா வந்திருக்காரு, ஆச்சாரியர் வந்திருக்காரு. அவருடைய வேண்டுகோளை எடுத்துட்டு துருவா இமிடியட்டா ஸ்டாப் பண்ணிட்டாரு. உடனே குபேரன் திருப்தி அடைஞ்சிட்டாரு. குபேரன் கேட்கிறாரு, துருவா உனக்கு என்ன வரவேன்னு கேளுங்க, உனக்கு என்ன வரவேன்னு கேளுங்க. சொர்க்கலோகத்துக்கு ட்ரெஷர் நான் தான், சொர்க்கலோகத்து செல்வத்துக்கு நான் தான் அதிபன். உங்களுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்துட்டுமா, என்ன வேணாலும் கேளுங்க, நீங்க உங்களுக்கு 3 உலகத்தையும் தர்றேன். பகவான் வரம் கேட்டே துருவர் ஒண்ணு வேணாரு இல்லையா? பகவான் வந்து வரம் கேட்கும் போதே துருவா எனக்கு ஒண்ணு வேணாரு. இப்போ குபேரன் வந்து கேட்கிறாரு, உனக்கு என்ன வரம் வேணும்? பாருங்க, ஒரு தூய பக்தருக்கு ஆஃபர் வருது, வரங்களை வாரி கொடுக்க வர்றாங்க. ஆனா அதுல அவர் கவரப்படுறதே இல்லை. இதுதான் 14வது பாடம் துருவ சரித்திரத்துல. 14th லெசன் என்னதுன்னா, துருவ மகாராஜா குபேரன், துருவ மகாராஜ் நடிச்சிருந்தா எனக்கு கொடுங்க, எனக்கு சொர்க்கத்தை எனக்கு கொடுங்க, இல்ல அந்த ஐஸ்வர்யங்கள் எனக்கு கொடுங்க, செல்வத்தில் எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். துருவ மகாராஜ் என்ன கேட்கிறாரு? துருவ மகாராஜ் என்ன கேட்கிறாரு? ஓ குபேரரே, ஓ பிரம்மதேவரே, நீங்க எல்லாம் உங்களே போன்ற தேவர்கள், நீங்க எல்லாம் பகவானுக்கு சேவை பண்றீங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் வந்து அந்த பகவானுடைய தாமரை திருவடியை மறக்க கூடாது. அந்த பகவானுடைய தாமரை திருவடி எப்பொழுதும் என் மனதில் நீங்கா இடம்பெற்று இருக்கணும், இந்த வரம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. குபேரன் சந்தோஷமா ஆசீர்வதிக்கிறார், பிரம்மாவை ஆசீர்வதிக்கிறார். இப்படி அழகழகான பாடம் துருவ சரித்திரத்துல. தென் ஃபைனலி துருவ மகாராஜா வந்து அவரு பகவானுடைய உலகத்துக்கு போறாரு. பகவானுடைய உலகத்துக்கு போகணும். துருவ மகாராஜாவுக்கு மரணம் வரப்போகுது. காலதேவன் காலதேவனுடைய சிரசுல தலை வச்சு போறார் துருவ மகாராஜ். காலத்தை வென்றவர் துருவ மகாராஜ். மரணத்தை ஒரு பக்தரை மரணம் நெருங்கவே முடியல. துருவ மகாராஜா வந்து ரொம்ப நேர்மையான தூய பக்தரா இருந்ததுனால மரண தேவதை வந்து கைகட்டி நிக்கிறாரு. சோ மரண தேவதை காலதேவன் வந்து நிக்கிறாரு. துருவா அவங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ யாரால காலத்தை வந்து ஒரு தூய பக்தரை காலம் கட்டுப்படுத்த முடியாது. மரண தேவதை வந்து காலத்தை நெருங்க முடியாது. அதனாலதான் யமராஜா கூட பாகவதத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, யமராஜா வந்து 2 ரோல் பண்றாரு. அவர் பக்தர்களுக்கு வந்து நண்பரா இருக்காரு, பக்தர் அல்லாதவங்களுக்கு தண்டிக்கக்கூடியவரா இருக்காரு. ஸோ தர்மராஜா யமராஜா வந்து பக்தர்களுக்கு நண்பரா இருக்காரு, பக்தர் அல்லாதவங்களுக்கு தண்டிக்கும் தேவ யமனா தெரிகிறார், தண்டிக்கக்கூடிய தேவரா தெரிகிறார். அதனால இங்க வந்து யமராஜாவால் கட்டுப்படுத்த முடியாது துருவா. ஸோ துருவா வந்து ஒரு தூய பக்தர். அதனால யமராஜா வந்து அந்த தர்ம தேவதை வந்து அந்த நித்தியமான காலம் அதை கடந்து போறார். ஸோ இதான் 14வது பாடம் துருவ சரித்திரத்தில். 14வது பாடம் என்னன்னா, காலத்தையும் வெல்ல முடியும். தூய பக்தி தொண்டு பண்றவங்க இந்த காலத்தை, நித்தியமான காலம் கிருஷ்ணா, இந்த நித்தியமான காலத்தை யாரும் வெல்ல முடியாது. ஆனா பக்தர் என்ன பண்ணிடுறாங்க, காலத்தினுடைய செயல் எங்க இல்லையோ, காலம் எங்க செயல்படாதோ, ஸோ இந்த ஜட உலகத்துல காலம் செயல்படும். இந்த ஜட உலகத்துல காலம் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருக்கு, காலம் தான் எல்லாத்தையும் செய்ய வைக்குது, டைம் தான் எல்லாத்தையும் செய்ய வைக்குது. ஏன்னா அது பகவானுடைய சக்தி. ஸோ காலம் வந்து பகவானால கட்டுப்படுத்த முடியும். காலத்தை மிஞ்சி யாராலும் செயல்பட முடியாது. டைம் வந்தா எல்லாம் முடிஞ்சு போயிடும். டைம் வந்தா எல்லாம் முடிஞ்சுது. ஆனா இந்த ஜட உலகத்துல காலம் கட்டுப்படுத்துது, டைம் கட்டுப்படுத்துது. கிருஷ்ணாவுடைய உலகத்துல காலம் துளி கூட செயல்படாது.
கிருஷ்ணாவோட உலகத்தில் டைம் ஒர்க்கே ஆகாது. ஏன்னா அங்கே கிருஷ்ணா நேரடியாக இருக்கார். ஸோ துருவ மகாராஜா வந்து என்ன ஆனார், காலத்தையும் வென்றார். தூய பக்தி தொண்டுனால் அவர் காலத்தையும் வென்று பகவானுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். இது 14வது பாடம். ஸோ 15வது பாடம், துருவ மகாராஜா அந்த விமானத்தில் போகும்போது நினைக்கிறாங்க, நான் இன்னைக்கு கோலோக பிருந்தாவனம் போகிறேன், நான் இன்னைக்கு வைகுண்டம் போகிறேன்னா எங்கள் அம்மா தான் காரணம். அன்னைக்கு அம்மா சொன்னா, அன்னைக்கு அம்மா சொன்னா கிருஷ்ணா தான் உன்னை காப்பாற்றணும், கிருஷ்ணாவை சரணடை, கிருஷ்ணாவுக்கு பக்தி பண்ணு. அதனால என் அம்மாவோடைய நிலை என்ன, அம்மாவோடைய நிலை என்ன? உடனே அந்த விஷ்ணு தூதர் புரிஞ்சுக்கிட்டாங்க. துருவனை வந்து விமானத்தில் கூட்டிட்டு போறாங்க. துருவ மகாராஜா வந்து அந்த வைகுண்ட லோகத்துக்கு விமானத்தை கூட்டிட்டு போறாங்க. அந்த விஷ்ணு தூதர்கள் சொல்றாங்க, துருவ மகாராஜ் அதோ பின்னாடி ஒரு விமானம் வருது, அதில் உங்க அம்மா வந்துட்டு இருக்காங்க. பின்னாடி ஒரு விமானம் வருது, அந்த விமானத்தில் உங்க அம்மா வர்றாங்க. ஸோ அதனால பிரபுபாத் என்ன எழுதுறாருன்னா, பிரபுபாதா வந்து ரொம்ப பணிவாக எழுதுறாரு. இதுல பொருளுரையில் 4ஆம் ஸ்கந்தத்தில், துருவ மகாராஜா மாதிரி என்னுடைய சீடர்களை யாரோ ஒருத்தர் தூய பக்தரா இருந்தா நான் கிருஷ்ணாவுடைய உலகத்துக்கு போவேன். பாருங்க, இது பிரபுபாவுடைய பியூரிட்டி, அவருடைய பணிவு. துருவ மகாராஜை போல என்னுடைய சீடர்களை யாராவது ஒரு தூய பக்தர் இருந்தாங்கன்னா அவங்க தன் பெற்றோர்களை விடுவிக்க முடியும், நான் வந்து ஆன்மீக உலகத்துக்கு போவேங்கிறேன். ஸோ இப்படி தூய பக்தி தொண்டு விலை மதிக்க முடியாது. தூய பக்தி தொண்டுக்கு ஒரு ஒரு எதோடு ஒப்பிடவும் முடியாது. பகவானுடைய தூய பக்தி தொண்டை எதோடு ஒப்பிட முடியாது, அது உன்னதமானது. ஸோ 15th லெசன் இந்த மாதிரி. இப்போ துருவ சரித்திரத்தில் ஒரு சில பாடம் தான் இது, கொஞ்ச நேரம் பேசுறது 15 லெசன் கிடச்சி 15 பாடம். துருவ சரித்திரத்தில் கொஞ்ச நேரம் பேசினதே 15 பாடம். நீங்கள் 4ஆம் ஸ்கந்தத்தை படிச்சிங்கன்னா அதில் அத்தியாயம் மத்திய பிரபுபாத் நிறைய பாடம் கொடுத்துருக்காரு. வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் வாழ்க்கைக்கு தேவையான பாடம். அற்புதமான லீலை மட்டுமல்ல, பகவானுக்கும் துருவனுக்கும் நடந்த லீலை அற்புதமானது மட்டுமல்ல, சுவையானது மட்டுமல்ல, ஆனந்தமானது மட்டுமல்ல, அது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பாடம் கற்றுக் கொடுக்குது. அதனால பாருங்க, இந்த அவதார நோக்கம், பகவான் விஷ்ணு கர்ப்பராக அவதாரம் செஞ்சு துருவ மகாராஜா கருணை வளர்க்கறது மூலமா நமக்கு நிறைய பாடம் கற்றுக் கொடுத்துருக்காரு. அதனால நாம வந்து ஆன்மீக குருவுக்கு பணிவா சேவை பண்ணி துருவரை போல உறுதியா வைராக்கியமா பக்தி தொண்டை பின்பற்றினா நாமளும் கிருஷ்ணர் அடையலாம். ஹரே கிருஷ்ணா. இரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி சில